மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தேர்தல் ஒரு வழியா முடிஞ்சிடுச்சு. இனிமே ரிசல்ட்டுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்கும். இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில நம்ம தேர்தலை பார்த்தோம் அப்படின்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வரலாற்றிலேயே அதிகமான அளவு வாக்கு இந்த தேர்தலில் நம்ம பதிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி வந்ததுதான், நம்ம மாற்றத்தை எடுத்துட்டு வந்ததுனால தான் இந்த அளவு வாக்குகள் பதிவாகி இருக்குன்னு தாவேக்கா தலைவர் விஜய ஒரு அறிக்கையுமே வெளியிட்டிருக்காரு. இந்த தேர்தல் எப்படி பாக்குறீங்க? இப்போ இந்த முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த வரலாறு காணாத வாக்குப்பதிவு அப்படின்னு சொல்றது தொடர்ச்சியாக ஒரு அரசு இயந்திரம் தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அரசியல் கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்றாங்க, நாங்களே பார்த்தீங்கன்னா 100% வாக்களிக்கணும், அது உங்களோட உரிமை, வாக்களிக்காதவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கக்கூடாதுன்னு தொடர்ச்சியாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இது எதுன்னா 100% நம்ம அச்சீவ் பண்ணணுன்றதான் எல்லாரோட இலக்கு. அதை நோக்கி நகர்ந்திருக்கும் போது பெரியதாக ஒன்றும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. 2021 இருந்தோம், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இன்க்ரீஸ் ஆகல. வெறும் 7.78% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 23 லட்சம் பேர் அடிஷ்னலாக வாக்களிச்சிருக்காங்க. 16 லட்சம் பேர் புதிய வாக்காளர்கள் உள்ள வந்திருக்காங்க. இது எப்பவுமே நடக்கிற ஒரு மாற்றம் தான். இதுல உங்களுக்கு பெரிய வித்தியாசம் எப்படி தெரியுதுன்னா, எஸ்ஐஆர்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 74 லட்சம் பேரை நீக்கினதுனால இறந்து போனவர்களோட பதிவு நீக்கியாச்சு. நிறைய ஷிஃப்டிங் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் இருக்கும். இதெல்லாம் எடுத்ததுனால உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஒரு மாயை தோற்றம் தெரியுதுங்க. அதர்வைஸ் பெருசாலாம் இன்க்ரீஸ் ஆகலை. இது இயல்பா நடக்கிறதா. சரி, நீங்க அப்படி சொல்ற பிரகாரம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திரு விஜய் அவர்கள் வந்ததுனால 85% நம்ம இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களா? மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் 92% அங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 92% வாக்கு பதிவாயிருக்கு. மித்த எல்லா மாநிலங்கள் இருந்ததோ வழக்கத்தை விட 8%, 10%, 12%, 15% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ அங்கெல்லாம் ஆல் இந்தியா பார்ட்டியாக விஜய் மாறிவிட்டாரா? இது பேசணும்னா ஓகே, வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வாக்களிகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இது எஸ்ஐஆரும் அதுக்கு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கு, அதில் நம்ம மறுக்கல. இதுக்கு காரணம் விஜய் தான் சொன்னா, விஜய் எங்க போய் களத்துல வேலை செஞ்சார்? 234 தொகுதியிலும் விஜய் போனாரா? விஜய் களத்துல வேலை செஞ்சாரா? இல்ல ஃபுல் டைமா வேலை செஞ்சாரா? எதுவுமே இல்லை. வெறும் 18 தொகுதிகளுக்கு போயிருக்காரு. 10 நாள் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. 18 நாள் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணியிருக்காரு. எங்கேயுமே ப்ராப்பரான பூத் கமிட்டி ஆட்கள் கிடையாது. அவங்க மேனிஃபெஸ்டோவே பார்த்தீங்கன்னா வெளியிடவே இல்லை. திமுக பார்த்து அப்படியே திமுக 2000 சொன்னாங்கன்னா இவங்க 2500 இப்படி தான் கொடுத்தாரு. இனி தேர்தல் காலத்தில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாத விஜய் அவரோட தொகுதிக்கே 2 முறை தான் போனார். ஒரு முறை வேட்புமனு தாக்கல் பண்ண போனார், இன்னொரு முறை கோலம் போட போனார். இதை தாண்டி விஜய் மக்களை போய் வெகுஜன மக்களை போய் சந்திக்கல. பெரம்பூர்ல எத்தனை தெரு இருக்கு, எத்தனை வார்டு இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா? திருச்சி கிழக்குல எத்தனை தொகுதி, எத்தனை வார்டு இருக்கு, எத்தனை சந்து இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா? மெயின் ரோட்ல மட்டும் தான் போயிட்டு வந்தாரு. ஸோ விஜய் இந்த வாக்கு சதவீதத்தில் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கான்னு சொல்றதே ஊடகங்கள் விஜய்க்கு கொடுக்கின்ற இன்னொரு மொரட்டு முட்டா தான் நான் பார்க்குறேன். இல்லைண்ணா, இது ஊடகங்கள் அப்படிங்கிறத தாண்டி நம்ம இப்போ பொதுவாக ஒரு 4 பேர்கிட்ட கேட்டால் அதில் 3 பேர் நான் தாவேக்காவுக்கு தான் வாக்களித்தேன், எனக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது தானே சொல்கிறாங்க. அது மாற்றமா ஏமாற்றமான்னு நிச்சயமாக நம்ம மே 4ஆம் தேதி நிச்சயமாக நம்ம தெரிஞ்சிடும். ஏன்னா நாங்கள் களத்துல இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த எலெக்ஷனில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு தாண்டி பல மாநிலங்களுக்கும் நாங்கள் போய் தேர்தலில் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வாக்களிச்சேன். இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா வெறும் ரசிகர் மனப்பான்மை மட்டும் கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எளிதாக புரியணும், நம்ம வெகுஜன மக்களுக்கு புரியணும்னா, இப்போ 100 பேர் இருக்காங்க. நீ என்னதான் நல்லாட்சி கொடுத்தாலும் சரி, இப்போ ஒன்றுமே இல்லை, தொடர்ச்சியாக 3 முறை பாஜக 3ஆவது முறையா ஆட்சியில் இருக்கு. தமிழகத்திலேருந்து பெருசாக வாக்களிக்கிறதே கிடையாது. எதிரான மனநிலை தான் இருக்கு. ஏன்னா பிஜேபி ஆகாத கட்சிலாம் இல்லை. தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சி எதுவுமே செய்யாது. இவங்களால நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான யூஸுமே கிடையாது. தமிழர்கள் நலனுக்கு எதிரான கட்சி, தமிழ்நாட்டுக்கு எதிரான கட்சி, இந்தி தான் வேணும், ஒரு வடமாநில கட்சின்ற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் அது இருந்துட்டு. அதே மனப்பான்மை தான் இங்க அப்படியே நீங்க பொருத்தி பார்க்கணும். என்னதான் நீங்க திமுக இங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, எதிர்ப்பு மனநிலைன்றது எப்பவுமே இருக்கும். ஆனா
இதுக்கு முன்னாடி இருந்த விட ஆன்டி இன்கம்பன்சி இந்த முறை வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கு முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட அந்த மக்கள் சார்ந்த அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் எடுத்துட்டு போயிரு. அவர் வந்து ரொம்ப தெளிவா சொல்றாரு, வாக்கு எனக்கு வந்து நான் ஜெயிச்சு வந்திருக்கேன், எனக்கு வாக்களித்தவர்கள் இல்லை, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் நான் தான் முதல்வர், அவங்களையும் நான் வந்து கணக்குல வச்சுப்பேன்னு சொல்றாரு. இன்னும் ஒருபடி மேல போய் ஆட்சி அமைந்த 7வது நாள் 8வது நாள்ல பாத்தீங்கன்னா கொரோனா வார்டுல போயிட்டு கவச உடை அணிந்து உள்ளுக்குள்ள வந்து போயிட்டு வந்த ஒரு முதல்வர். இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற ஒரு முக்கிய தலைவர்ல திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னணியில் இருக்கும்போது இந்த 40% உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எதை வச்சு கணக்கிட்டாங்கன்னா 100 பேர்ல 40 பேர் ஓட்டு போட்டா போதும். அந்த 40% வந்து தக்க வச்சிருக்காங்க திமுக. மீதி 60% இருக்காங்க பாத்தீங்களா, அதை யார் பிரிக்கிறாங்க? அண்ணா திமுக பிரிக்குது, திரு விஜய் அவர்கள் பிரிக்கிறார், திரு சீமான் அவர்கள் பிரிக்கிறாங்க. இதை தாண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திரு வேல்முருகன் களத்துல வந்து இருக்காரு. ஸோ இவர் பெரியவர் ராமதாஸும் சின்னம்மாவும் இருக்காங்க. எல்லாரோட எதிர்ப்பு திமுகவா தான் இருக்கு. எல்லாரோட எதிர்ப்பு திமுக தான். அப்ப என்ன ஆகுதுன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டு 60%, திமுக ஆதரவு ஓட்டு 40%. இந்த 60% இந்த 6 பேர் சேர்த்து பிரிச்சுக்கிறாங்க. 10 தான் வரும் ஒரு ஆளுக்கு. ஆமா 10 தான் வரும்போது அப்போ ஆளுங்கட்சியா இருந்த கட்சி பாத்தீங்கன்னா இங்க வந்து ரோல் வந்து அதிகமா பிளே பண்ணுவாங்க அதிமுக. ஸோ அதிமுக உங்களுக்கு வந்து 20-25% போகுதுன்னு வச்சுக்கலாம், அப் டு 30% போகுதுன்னா மீதி 30% இருக்குங்க. அந்த 30% விஜய் 10-20% பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மீதி அந்த 10% எல்லாரும் சேர்ந்து வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. நீங்க வந்து 10 பேரை சந்திச்சு 9 பேர் விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொன்னாலும் அது ஒரு பகுதியில் நடந்திருக்கும், தமிழகம் முழுக்க நடந்திருக்குமானா கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய அந்த 15% வாக்கு வாங்கினாலே இந்த முதல் தேர்தலிலேயே விஜய் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா அவரு ஆகிடுவாருல்ல, அது ஒரு அவருக்கு ஒரு வெற்றி தானே. அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வர்றது பிரச்சனையே கிடையாது. அங்கீகரிக்கப்பட்ட நீங்க கட்சியா வரலாம், ஆளுங்கட்சியா கூட நீங்க வரலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க என்ன உங்ககிட்ட கருத்தியல் இருக்கு, நீங்க என்ன பேச போறீங்கன்னு இருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் விஜய் வந்து ஒரு அரசியலை வந்து அவர் முன்னெடுக்கவே இல்லை. அதான் சொல்றேனே, நீங்க வந்து உங்க தொண்டர்களே இன்னைக்கு வரைக்கும் நீங்க அரசியல் மயப்படுத்த முடியல, அவங்களுக்கான அரசியல் திட்டங்களே உங்களால வகுக்க முடியல, நீங்க வந்து மக்கள் பிரச்சனை நீங்க வந்து பேசவே முடியலன்னும் போது ஆளுங்கட்சியா இருக்கிறது அது எவ்வளவு பெரிய வழி தெரியுங்களா? இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து ஒருத்தவங்க பெத்தெடுக்கிறாங்கன்னு மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். அந்த குழந்தைய நம்ம வந்து கொஞ்சுவோம், எல்லாமே பண்ணுவோம், அந்த பிரசவ வலி அந்த தாய்க்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி தான் ஒரு ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சி நடத்துறது மட்டும்தான். அதுக்கு பின்னாடி எவ்வளவு வலி இருக்கு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு அர்ப்பணிப்பு இருக்கு, அதுக்கு பின்னாடி எவ்வளவு தியாகங்கள் இருக்கு, அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் உயிர் விட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு உங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குங்க. அதுல வந்து திமுக வந்து முதன்மையா இருக்கும்போது விஜய் இப்பவும் நான் சொல்றேன் பால்வாடி பாப்பா தான். விஜய் இன்னும் கத்துக்க வேண்டிய அரசியல் நிறைய இருக்கு. இதுக்கப்புறம் தான் உண்மையான சேலஞ்சே விஜய்க்கு வந்து ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சீனை போட்டு அதை போட்டு இதை போட்டு மக்களை மயக்கி மக்களுக்கு வந்து பொய் வாக்குறுதியில கொடுத்து அப்படியே ரசிகர் பிம்பத்தை காமிச்சு இன்னைக்கு ஓட்டு வாங்கிட்டாருன்னு நீங்க எடுத்துங்க. ஆனால் அந்த பிம்பம் சுக்கு நூறாக உடையறதுக்கு முன்னாடி வாங்கிட்டாரு அப்படின்னாலே அது முடிஞ்சு போச்சு. அடுத்தடுத்த எலெக்ஷன் வருது. இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரையல் தான் கண்ணா, இன்னும் மெயின் பிக்சரே நீ இன்னும் பார்க்கல. இந்த ட்ரையல்ல நீ வந்து சக்சஸ் பண்ணிடலாம், டீசர் ஓடிடும், படம் மொக்கையா இருக்குல்ல, படம் எங்க கள்ளத்தனமா வெளியிட்டுறாங்களே. ஆமா அதான் சொல்றேன், படம் மொக்கையா இருக்குல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அடுத்தது உள்ளாட்சி வருது, உள்ளாட்சியில பாருங்க உங்களை ஓட அடிப்பாங்க. இதெல்லாம் வந்து அரசியல் வந்து உங்களுக்கு சும்மா கிடையாது. சும்மா வந்து ஒரு 4 டைலாக் பேசிட்டு சினிமா டைலாக் பேசிட்டு போறதால அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உங்களோட வழக்கெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஃபார்முக்கு வந்துடும். ஏப்ரல் வந்து 20ஆம் தேதியே உங்களுக்கு வந்து சங்கு ஊத வேண்டியது தப்பிச்சிட்டீங்க. நீங்க கையில காலில் விழுந்து சங்கீதா கையில காலில் விழுந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து வாங்கிருக்கீங்க. இப்ப ஜூன் 15 வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஜூன் 15ஆம் தேதி உங்க கதை முடிஞ்சு போயிடுமே. அப்புறம் நீங்க எங்க அரசியல்ல வந்து வர்றது மேல வருது? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. நீங்க என்ன சொல்லணும்னா என்ன விதைச்சிங்களோ அதை தான் நீங்க அறுவடை பண்ண முடியும். விஜய் விதைச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறுப்பும் அயோக்கியத்தனம் தான். அந்த வெறுப்பை தான் நீங்க வந்து இங்க அறுவடை பண்ணுவீங்களே. அதை தாண்டி அரசியலை விதைத்திருந்தா விஜய்க்கு வந்து நிச்சயமான எதிர்காலம் இருக்கு. அதுக்கான வாய்ப்புகளை வந்து விஜய் ஏற்படுத்தவே இல்லை. இப்போ இந்த வெறுப்பு அப்படிங்கிறது எப்போல்லாம் நமக்கு இந்த வாக்கு சதவீதம் அதிகரிக்கோ அந்த சமயத்துலலாம் நம்ம ஆளும் கட்சி மேல இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியை நம்ம வந்து பார்க்க முடியும். இது வரைக்கும் இருந்த வாக்கு சதவீத கணக்குப்படி பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு நம்ம 2011 எடுத்துக்கிட்டாலுமே ஆளும் கட்சி திமுக மேல இருந்த அதிருப்தினாலதான் அதிமுக வந்து ஆட்சிக்கு வந்தாங்க, ஜெயலலிதா அம்மையார். அந்த சதவீதம் தான் இப்போ இதுக்கு அடுத்ததான் அதிகமா இருக்கிறது, 78% அதிகமா இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது 2 முறை திமுகவும் ஆட்சிக்கு வந்ததுல எல்லாம் ஒன்னா சேரும்போது திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி வந்து இந்த முறையும் அதிகமா இருக்கோ அப்படிங்கிறது தானே தெரியல. இல்ல அதுதான் வந்து களத்துல வந்து இல்ல, அதுதான் சொல்றேன். இப்போ வந்து 9 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக வந்து ஒரு இன்டாக்ட் கூட்டணி வந்து ஐயா கலைஞரே வந்து கட்டமைச்சது இல்ல, அம்மையார் ஜெயலலிதா கட்டமைச்சது இல்ல,
ஐயா காமராஜர் கட்டமைச்சதில்லை, திரு எம்ஜிஆர் கட்டமைச்சதில்லை, யாருமே இந்த மாதிரி ஒரு கூட்டணியை வந்து கட்டமைச்சதில்லை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், 24 பேர்ல இருந்து 28 பேரை வச்சு ஒரு கூட்டணியில வைக்கிறதே அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ். அது அந்த கூட்டணிக்குள்ள உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் எவ்வளவு தூரம்லாம் வந்து எவ்வளவு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு கூச்சல் குழப்பங்கள் இருந்தது. டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் ஐயா தமிழகத்துக்கே வந்திருந்தாரு. ஆமா. சோ இப்படி பல்வேறு பிரச்சனைகளையும் தாண்டி ஒரு தனி மனிதராக இந்த ஒட்டுமொத்தமான இந்த கப்பலோட ஷிப்போட கேப்டனா வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இருந்தது வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு களத்துல வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து இருந்தது. யோசிச்சு பாருங்க, 4 நாள்ல வந்து எலெக்ஷன் இருக்கு. அந்த தொகுதி மறுவரைக்கு வந்து அவர் எவ்வளவு தூரம் வந்து ஃபைட் பண்றாரு. தமிழ்நாடு போராடும் வெல்லுன்னு சொல்லிட்டு அந்த நகலை வந்து கொளுத்துறாரு, கருப்பு கொடி ஏத்துறாரு. இந்தியா முழுக்க 28 மாநிலங்களுக்கு ஏதாவது ஒரு முதல்வர் இந்த மாதிரி வந்து ஆக்டிவா இருந்து நீங்க பாத்துக்கலாம். இதுதான் ஸ்டாலின். இதுதான் அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உயர்ந்து இருக்குன்னு சொல்றோம். அந்த லாஸ்ட் 3-4 டேஸ்ல அவர் பண்ண அந்த பரப்புரையா இருக்கட்டும், அவர் பேசின பேச்சுக்களா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கான தலைவரை தாண்டி அவர் இந்தியாவுக்கான தலைவராக வந்து மாறிட்டாரு. நீங்க வந்து சும்மா களத்துல வந்து விஷயம் தெரியாதவர்கள், அரசியல் வந்து ஒண்ணுமே தெரியாதவங்க தான் இந்த கதைலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் வந்து 200 இடங்கள்லாம் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்டே ஒருத்தர் ஃபோன் பண்ணி வந்து சொல்றாரு, சார் நீங்க எல்லாம் எங்கேயாவது வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுங்கன்னாரு. ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னா, விஜய் 200 இடங்கள்ல வந்து வெல்ல போறாரு, விஜய்க்கு எதிராக நீங்க தான் வந்து பயங்கரமா களமாடினா சொன்னேன். விஜய் 200 இடங்கள்ல வந்து நீங்க தப்பா சொல்றீங்க, 200 இடங்களுக்கு மேல டெபாசிட் போகுதுங்க, நீங்க அதை வந்து தப்பா சொல்றீங்க. இல்லங்க, டெபாசிட் வாங்கினாலே 16% வாக்கு வாங்கணும். ஆமா நிச்சயமாக 200 இடங்களுக்கு மேல டெபாசிட் போகுதுன்னு தான் நான் சொல்றேன். ஒரு சில இடங்கள்ல விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மாசு இருக்குது, உண்மைதான், நம்ம அதை மறுக்கவே இல்லை. அதன் விஜய் அவர்களும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவும் இல்லை. நீங்க உழைக்காமலே உங்களுக்கு சும்மா ஓசி காஜின்னு சொல்லுவாங்க. கிரிக்கெட்ல விளையாடும் போது, நாங்க தெருவில் கிரிக்கெட் விளையாடும் போது அவுட் ஆனாலும் ஒத்துக்க மாட்டாங்க, திருப்பி வந்து அது அவுட்டே இல்லடா ஒன் பிச் கேட்சரான்னு சொல்லிட்டு அதான் வந்து ஓசி காஜின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்க ஓசி காஜி அடிச்சு வந்துட்டீங்க. நீங்க யாரெல்லாம் வந்து உயிர் விட்டதையோ வந்து உங்களுக்கான கிரெடிட்னு சொல்லி பொய்யும் புரட்டும் வந்து பேசி நீங்க வந்து நீ களத்துல வந்து வந்துட்டீங்க. ஆனா இதை வந்து நீங்க தக்க வைக்கிறதுக்கு உழைக்கணும். உழைக்க விஜய் தயாரா இல்ல, உழைக்கவும் மாட்டார். அவரோட இருந்ததுனால நான் சொல்றேன், 1ஆம் நம்பர் சோம்பேறி. ஸோ இந்த வெயிலுக்கு அவரால் பண்ண முடியல. அதே தான் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வாங்க சார் ஜெயிங்க. உண்மையிலே சொல்கிறேன், பெரம்பூரில் விஜய் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே வரணும். நாங்கள்லாம் வெயிட்டிங். அவர் வரணும், தமிழ்நாட்டோட பிரச்சனைகளை வந்து அவர் பேசணும். என்னென்னலாம் மானிய கோரிக்கைகள் இருக்குது, 110 விதிகள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, தொகுதி பிரச்சனை என்ன, இதெல்லாம் பேசும்போது மண்டை தெறிக்க தலை தெறிக்க ஓடிடுவார். எனக்கு அரசியலே வேணாம், நான் எங்கன்னா நான் போகிறேன் கைலாசமோ இல்லைன்னா எது கைலாசம் மாதிரி ஒரு நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தலை தெறிக்க விஜய் ஓட போகிறாரு இல்லை. இதை நான் விளையாட்டுக்கு சொல்லலாம், உளமாற நான் வந்து சொல்கிறேன். விஜய்க்கு அரசியல் அறிவு அவ்வளோதான், அதை தாண்டி அவருக்கு எதுவுமே தெரியாது சார். ஆனால் பெரம்பூரில் மட்டுமே இல்லாமல் நம்ம கரூரில் நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தது. அதுவும் அந்த பிரச்சனைக்கு அப்புறமா செந்தில் பாலாஜி அவர்கள் வேற தொகுதி மாறி இருக்காங்க. கரூரில் அதிகமான வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கு தமிழகத்திலேயே. ஆமாம், 92% வந்து வாக்குப்பதிவு வந்திருக்கு. களத்தில் நான் கரூருக்கு நான் போயிட்டு வந்தேன். கரூரில் திமுக அதிமுக வந்து களம் வந்து பயங்கரமாக ஆடி இருக்காங்க. பாவம் அந்த மதியழகன் அவங்க மனைவியே நாங்கள் வந்து சந்தித்தோம். நான் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு, நாங்கள் வந்து பேசுகிறோம் நாங்கள். ஆனால் அவங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா யாருமே சப்போர்ட் பண்ணல, அவருக்கு பணமும் கொடுக்கல. இவ்வளோ தூரம் விஜய் பேசுறாருல, கரூரை வச்சு இவரால் வந்து சிம்பத்திலாம் கிரியேட் பண்ண முடிஞ்சது, எல்லாமே பண்ண முடிஞ்சது. தேர்தலே கரூரை வச்சு பேசுனார். ஏன் கரூருக்கு போல விஜய்? உள்ளபடியே விஜய் அரசியல் பண்ணணும், தமிழகத்துக்கு முதலமைச்சர் ஆகணும்னா கரூர்ல தான் விஜய் போட்டிட்டு இருக்கணும். ஏன்னா அவர் தான் சொல்றாருல, எனக்கு மிகப்பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை வந்து சிக்க வச்சுட்டாங்கன்னு சொன்னார்ல. சிக்க வச்சாங்கன்னு சொன்னா நீ எங்க நின்று வேட்பாளரா எவ்வளோ சேஃபா நிக்கிற உன் சமூகம் இருக்கு, கிறிஸ்துவ வெள்ளாளர்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பெரம்பூர்லயும் தேர்ந்தெடுக்கிறீங்க, அதே மாதிரி திருச்சி கிழக்குலையும் தேர்ந்தெடுங்க. ஒரு தொகுதியும் நீங்க நிக்கல, 2 தொகுதி நீங்க, அப்ப நீங்க சேஃபா நிக்கிறீங்கல்ல. ஏன் உங்களை அங்க திமுக உங்களுக்கு எதிராக வேலை செஞ்சது இல்ல? 41 பேரை திமுக தானே கொலை பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு வாய் கூசாம போய் பேசினேன். அப்ப நீ அங்க போய் நிக்க வேண்டிய, ஏன் கரூர் பக்கம் வந்து போலன்னா அந்த குடும்பங்கள் கொலவெறியோட காத்துட்டு இருக்காங்க விஜயை பாக்குறதுக்காக. அங்க வந்தவங்க கூட பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல போட்டது ஒரு டிராமா. அந்த பாதிக்கப்பட்டவங்களோட உறவினர்கள் விஜய் ரசிகர்களை கூட்டு வந்து நீங்க ஒரு செட்டப் அழகா போட்டீங்க. கரூர்ல காலை வைக்க சொல்லுங்க, விஜய் காலை வெட்டுறாங்களா இல்லைன்னு பாருங்க நீங்க. அப்ப அங்க பதிஞ்ச அந்த வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு ஆப்போசிட்டா பதிஞ்ச வாக்குகள் தான் சொல்றேன். ஆமாங்க, ஆர்வமா விஜய்க்கு எதிராக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனாலதான் அவ்வளவு அதிகமாக. ஆமா, அதுதான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததுன்னா வாக்கு சதவீதம் அதிகரிக்கும்னு சொல்றீங்கல்ல, அதே ஃபார்முலா அங்கேயும் நீங்க பொருத்தி பாருங்கன்னு சொல்றோம். விஜய்க்கு எதிரான மனநிலை அங்க இருக்கு, அதனாலதான் உங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. இந்த வாக்கு சதவீதம் வந்து நீங்க அதிகரிச்சிருக்கு, நான் வந்து என்னாலதான் இது மாறுச்சு, ஒட்டுமொத்தமா நான் தான் இதுக்கு வந்து கிரெடிட் எடுத்துக்கிறேன் விஜய் சொல்றாருல. இதுக்கு உள்ளபடியே விஜய் வந்து ஒரு நிமிஷம் கண்ணாடி முன்னாடி இருந்து பார்க்கணும், மனசாட்சியை தொட்டு பார்க்கணும்.
எஸ்ஐஆர்னு ஒன்று நடந்தது. எஸ்ஐஆர் குறித்து நம்ம ஏதாவது வேலை செஞ்சோமா? எஸ்ஐஆர்ல திமுக உயிர் விட்டு அண்ணா திமுக களத்தில் இல்லை. எஸ்ஐஆர் வந்து அவங்க வந்து வரவேற்றாங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 24 லட்சம் பேரை போராடி வந்து திமுக வந்து எஸ்ஐஆர்ல வந்து இணைத்தாங்க. திருப்பி மறுவரையில வந்து அவங்க வந்து இணைச்சாங்க. அதெல்லாம் யாருன்னு நினைக்கிறேன்? அவங்க எல்லாம் பெருவாரியான இளைஞர்கள். அவங்களெல்லாம் தாவேக்கா ஓட்டு போட்டுருக்கலாம், திமுக ஓட்டு போட்டுருக்கலாம், அண்ணா திமுக யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுருக்கலாம். ஆனா ஒரு அரசாங்கம் வந்து இதை எடுத்து முன்னிட்டு நடந்துச்சு. ஒரு திமுகன்ற ஒரு கட்சி முன்னிட்டு இதெல்லாம் விஜய்க்கு ஏதாவது தெரியுமா? போராட்டம் பண்ணாங்க, வீடியோ எல்லாம் போட்டாங்கல்ல. ஏது ஒரு நாள் வந்து போராட்டம் பண்ணிட்டு ஓடி போனார். அதுதானே காங்கிரஸும் அதே தானே செஞ்சாங்க. எதிர்க்க வேண்டிய இடத்துல சொல்லுங்க. இருக்கிறவங்க. காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற ஒரு மனநிலை இருக்காங்க. அதாவது வந்து தாவேகா பார்ட் 2 தான் வந்து காங்கிரஸ். அப்படிதான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அரசியல் காலம் வந்து தமிழ்நாட்டில் இங்கே எவ்வளோ வீரியமா இருக்கும்போது காங்கிரஸ் வந்து சண்டை போட்டு அழுது புரண்டு சீட்டை மட்டும் வாங்குறது வந்து பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க களத்திலையும் இன்னைக்கு திமுக தான் வேலை செஞ்சிருக்கு. காங்கிரஸ் இன்னைக்கு இருந்த அந்த வேட்பாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக தான் வேலை செஞ்சிருக்கு. நான் இதை வந்து பகிரங்கமா என்னால் சொல்ல முடியும். காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா களத்தை வந்து இழந்துகிட்டு இருக்கு. இப்பயாவது காங்கிரஸ் இதுல இருந்து மீண்டு எழுந்து வந்தாங்கன்னா இங்க வந்து தமிழகத்துல காங்கிரஸ் வந்து இருக்கும். இல்லைன்னா கஷ்டம் தான் காங்கிரஸ். அதுவும் இந்த தேர்தல் முடிஞ்சு அந்த ஓட்டு போட்ட கையோடையே வந்துட்டு ஆதவர்ஜனா வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் முன் வைக்கிறாங்க. என்னன்னா இளைஞர்கள் எல்லாமே வாக்கு செலுத்த போகும்போது தாவேக்காவோட கொடி போட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து காவல்துறையே தடுத்து நிறுத்தி வாக்கு செலுத்த விடாம தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காரு. அந்த என்ன சொல்றதுன்னா நம்ம வந்து ரொம்ப எதுவும் கோபம் அதிகமாக வருது, நம்ம எதுவும் வார்த்தைகளை வந்து அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கட்டுப்படுத்திட்டு பேசுகிறேன். ஆதவர்ஜுனா முதல்ல அரசியல்வாதியே கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கிரிமினல். விஜயோட லாங்குவேஜை சொன்னால் ஒரு கார்பரேட் கிரிமினல். அவரே பார்த்தீங்கன்னா சொத்து மதிப்பெல்லாம் தவறாக வந்து காமிச்சிருக்காரு. அவரோட வில்லிவாக்கம் தொகுதியில் பல்வேறு வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. 5000 ஆரம்பித்து அதிகப்படியான பணம் வந்து வாக்காளர்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் இவர் இன்சார்ஜாக இருந்து பணம் கொடுத்துருக்காரு விஜய்க்கு. திருச்சி கிழக்குலேயும் வந்து இவரே இன்சார்ஜாக இருந்து தங்க மூக்குத்திகள் பணம் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா கட்சியிலையும் தானே கொடுக்குறாங்க பணம். நான் என்ன கேட்குறேன்னா நீங்க தானே பெரிய வந்து ஆகாய சூரர், நான் தான் பெரிய புடுங்கி எல்லாருக்கும் மாற்று நீ தானே சொல்றேன். இப்போ மற்ற கட்சிகள் கொடுக்குறாங்கன்னா யாரு பணம் கொடுத்தாலும் தவறு தாங்க. நீங்க தான் எங்களுக்கு மாற்று. நான் தூய சக்தின்னு அதை எதை வச்சு சொல்றேன்? எதை வச்சு நீங்க சொல்றீங்க தூய சக்தின்னு சொல்லிட்டு? திமுக ஒரு தீய சக்தி, நான் தூய சக்தி. தூய சக்தின்னு சொல்றது உனக்கு எங்கேயாவது அருகதை இருக்கா? உனக்கு நீ பண்றது எல்லாமே அயோக்கியத்தனம். பண்ண அரசியல் எல்லாமே நீங்களே ஒரு ஆளை செட் பண்ணி பாட்டில் வச்சு அடிச்சிங்க, மாட்டிக்கிட்டீங்க. நீங்களே வந்து துணை நடிகர்களை வச்சு டிராமா போட்டு மாட்டிக்கிட்டீங்க. நீங்களே கரூர்ல வந்து சினிமா ஷூட்டிங் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க. நீங்களே படத்தை வந்து வெளியிட்டு மாட்டிக்கிட்டீங்க. எதுல நீங்க வந்து ஒரு திருடுறீங்க? அந்த திருட்டை கூட உங்களால மறைக்க தெரியுதா உங்களுக்கு? எடிட்டரே ஒத்துக்கிட்டாரே, நான் தான் பண்ணேன். எடிட்டர் ஒத்துக்கலங்க. எடிட்டர் ஒத்துக்கல. நேத்தி கூட பாத்தீங்கன்னா அந்த எடிட்டர் சங்க தலைவரோட நான் வந்து பேசினேன். நான் எடிட்டர்லாம் வந்து ஒத்துக்கவே இல்லைங்க. அந்த எடிட்டர் பாத்தீங்கன்னா அவர் வேற ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. வந்து ஃப்ரீலான்சரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அவர் பிரசாந்த்னு ஒருத்தர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அவரும் சொல்றாரு, அந்த பிரசாந்தும் சொல்றாரு, எடிட்டரும் சொல்றாரு, இவங்க வந்து வெளியிடவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா திரு பிரசாந்த் அவர்களை வந்து நீங்க வந்து இப்போ வந்து சிறையில் வந்து வச்சிருக்கீங்க. அந்த பிரதீப் ராகவ வந்து நீங்க வந்து அவரோட எடிட்டர் சங்கத்துல தற்காலிக நீக்கம் வந்து பண்ணியிருக்கீங்க. அவரு நேரடியா தொடர்பு இல்லைன்னாலும் மறைமுகமா வந்து அவர் வந்து இதுக்கு பொறுப்பு ஏத்துக்கணும். அவருக்கு வந்து தெரிஞ்சுதான் இது நடந்திருக்கான்னு தெரியாது. ஆனாலும் அவர் வந்து வெளியில இருந்து ஆள் எடுத்ததுனால அவர் பொறுப்புன்னு சொல்றாங்கல்ல. இதே பொறுப்பை விஜய்க்கு ஏன் இல்லை? அந்த படத்தோட ஹீரோ விஜய், அவருக்கு ஏன் இல்லை? அந்த படத்தோட கோ ப்ரொடியூசரு உங்களோட கட்சியில வந்து துணை பொருளாளராக இருக்காரு ஜெகதீஷ் பழனிசாமி. ஏன் ஜெகதீஷ் பழனிசாமி வந்து நீங்க தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து நீக்க கூடாது? இது பாத்தீங்கன்னா முழுக்க செல்வமணி அண்ட் கோ நடத்துகின்ற ஒரு முக்கியமான ஒரு டிராமா. 17ஆம் தேதி இந்த வழக்கு வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு கூப்பிட்டு என்கொயரி பண்ணிருக்கீங்க. 24ஆம் தேதி சாவகாசமா எதுக்கு நீங்க இதை சொல்றீங்க? ஏன்னா எலெக்ஷன் விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும்னு இவங்க எல்லாம் விருப்பப்படுறாங்க. தமிழ் திரையுலகமே விஜயை வந்து முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால 23ஆம் தேதி வெயிட் பண்ணிட்டு 24ஆம் தேதி வரீங்க. நான் அதையே சொல்றேன். நான் மே 4ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் மே 4ஆம் தேதி வெயிட் பண்ணுங்க. கச்சேரி எப்ப இருக்குன்ற உங்களுக்கு ஏன்டா எவ்வளோ முள்ள மாதிரித்தனம் எவ்வளோ முடிச்ச வைக்கத்தனம் நீங்க பண்ணாலும் இங்க வந்து ஏமாற்ற முடியாது. காவல்துறையில இது வந்து என்கொயரியில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இதை வந்து வெளியிடுறதே முதல்ல தவறு. ஸோ இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மூல காரணம், இதுக்கெல்லாம் யாரெல்லாம் வந்து முக்கிய புள்ளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயும் உங்களுக்கு வந்து அந்த படத்தோட கோ ப்ரொடியூசர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமி தான் இது காரணம். இந்த பாவம் இந்த எடிட்டர்லாம் வந்து சும்மா வந்து கருவியாக பயன்படுத்துகிறார். ஆனா எடிட்டர் தரப்புல இருந்து தானே சார் வந்திருக்கு. அப்படின்னா எடிட்டர் தானே பொறுப்பேற்றுக்கணும். விஜய் ஏன் பொறுப்பேற்றுக்கணும்? சரி, அந்த நான் கேட்குறேன்.
எடிட்டர் பொறுப்புனா அந்த எடிட்டரை வேலைக்கு வச்சது யாருன்னு கேட்குறேன். இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேங்க, என் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவர் ஏதோ ஒரு கையாடல் பண்ணிட்டார், இல்லை ஏதோ ஒரு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டார், அவர் தான் அதுக்கு பொறுப்பு. என் நிறுவனமே பொறுப்பு இல்லை. நான் தான் அவர் வேலைக்கு எடுத்தேன், நான் தான் அவருக்கு வந்து எல்லா ஆக்சஸும் நான் தான் கொடுத்துருக்கேன், நான் தான் மாதம் சம்பளம் கொடுத்துருக்கேன், அவர் நல்லவர்னு நான் தான் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்கேன். எனக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லையா? இல்ல அவரை வந்து விஜய் வேலைக்கு எடுக்கலையே, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே வேலைக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி அங்கதான் நான் வரேன். அதை தான் சொல்றேன். இந்த படம் விஜயோட படம். இந்த வந்து கேவி நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட பினாமி நிறுவனம். இவரோட பிஆர்ஓ, இவரோட பிஏ, அவர் தான் இந்த படத்துக்கு கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் பழனிசாமி. இந்த படமே விஜய் படம். அதனாலதான் விஜய்க்கு இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க, இது வரைக்கும் இந்திய சினிமால எந்த படமும் இந்த மாதிரி வந்ததுங்க 4K குவாலிட்டியில, அதுவும் சென்சார் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஏங்க அவருக்கு தெரியுங்க, ஒரு எடிட்டருக்கு தெரியுங்க, மாட்டினா அவர் வந்து வேலையே போயிடும், அவரோட ஃபியூச்சரே போயிடும் தெரியும். ஸோ இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருக்கு. அந்த நெட்வொர்க் யாருக்குன்னா விஜய் வந்து தவறாக கணித்து விட்டார். இந்த படம் வெளியில வந்தா அப்படியே வந்து நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு நம்ம டைரக்டா கோடம்பாக்கத்துல இருந்து கோட்டையில போய் உட்காந்துலாம் நினைச்சார். ஆனா அந்த படம் ஒரு மொக்க படம்ன்றது விஜய்க்கே பாவம் தெரியாம போச்சு. மொக்க படம் உங்களுக்கு எப்படி நான் தெரிஞ்சது? படத்துல வர சீன்லாம் வந்து சொல்றாங்க, நம்ம வந்து பார்க்கல. வந்து அந்த சீன்லாம் சரி, அதுல வர காட்சிகளும் சரி, நான் வந்து நிறைய குழுக்கள்ல இருக்கேன். சேக்குவாரா மாதிரி நானும் நிறைய வந்து தாவேக்காவோட குழுக்கள்லாம் வந்து இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா முழு கதையை அவங்க வந்து போடுறாங்க, பிட்டா நிறைய சீனும் வந்து போடுறாங்க. அந்த படத்தை ப்ரமோட் பண்ணாங்க. அவங்க தான் தாவேக்காவுடைய குரூப்லயே இந்த படத்தை போடுறாங்க. அவங்க வந்து அவங்க நிறைய வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. அதுல வந்து எனக்கே வந்தது ஒரு 3 மணி நேரம் 2 நிமிஷம் படம் வந்தது. நம்ம வந்து அந்த மாதிரி திருட்டுத்தனத்தை வந்து நம்ம துணை போகக்கூடாது, பல பேரோட வாழ்வாதாரம் அதில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து பார்க்கல. ஸோ நானே வந்து யாருக்கும் அதை பகிரவும் இல்லை, நானே அதை வந்து டெலீட் பண்ணிட்டேன். அந்த காட்சிகள்லாம் வந்து பார்த்தேன், என்னால் 10 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியல அந்த படம். ஸோ இப்படி தான் ஒரு மொக்க படம் அது. இல்லை இப்போ திரையுலகம்னு எடுத்துக்கிட்டா இதுக்கு முன்னாடி வந்து யாருமே விஜய்க்கு ஆதரவா வந்து நிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்போ ஓட்டு போட வரும்போது அந்த ட்ரெஸ் கோடு, அந்த ஒயிட் அண்ட் காக்கியா அந்த ட்ரெஸ் கோட நிறைய திரைப்பிரபலங்கள்லாம் போட்டு வந்திருந்ததை பார்த்தோமே. அதாவது என்னன்னா, இது வந்து யாருக்குமானது கிடையாது. இது பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அங்க போட்டிருக்காரு, தமிழக முதல்வர் 2021லயே போட்டிருக்காரு. அப்பெல்லாம் விஜய் வந்து கட்சியே ஆரம்பிக்கல. இதை வந்து எனக்கே அந்த கலர் வந்து பிடிக்கும், நானே போட்டிருக்கேன். இதுக்காக வந்து விஜய் தான் இது காப்பிரைட் வச்சிருக்காருலாம் அப்படிலாம் வந்து கிடையாது. அதே மாதிரி நீங்க முன்னாடி கேட்ட கேள்வி என்னன்னா, தாவேகா தொண்டர்கள் வந்து அந்த துண்டு போட்டு போனாங்க வாக்களிக்க வந்து தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட்ல வந்து இருக்கு. 100 மீட்டருக்கு முன்னாடி நீங்க வந்து வாக்கு வந்து நீங்க உங்களோட சிம்பிள் எதுவும் எடுத்துட்டு போக கூடாது, அதே மாதிரி இந்த மாதிரி இது வந்து துண்டுலாம் வந்து போட்டுட்டு போக கூடாது அப்படின்ற ஒரு நெறிமுறை வந்து இருக்கு. அந்த விதிமுறை எல்லாருக்கும் வந்து பொருந்தும். திமுக இருக்கவங்க ஒரு சிலர் வந்து கரவேட்டி கட்டிட்டு போவாங்க, அதிமுகவில் ஒரு சிலர் கரவேட்டி கட்டிட்டு போவாங்க. அதையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது, அவங்க வந்து வேட்டி கட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, நான் சொல்லக்கூடாதுனாலும் தவிர்த்தேன். அதையே வந்து அவங்கள வந்து சொல்லுவாங்க, சார் கொஞ்சம் இதை தவிர்க்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது துண்டுன்றது வந்து நீங்கள் நிச்சயமாக அதை போட்டு போகக்கூடாது. அதுவும் இல்லாமல் காவல்துறை வந்து தடுக்குதுன்னா, காவல்துறை திரு ஸ்டாலின் அவர்களோட கட்டுப்பாட்டில் இல்லை, திமுகவோட கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த தற்கூரிகளுக்கு கடைசி வரைக்கும் புரியவே புரியாது. இப்போ நீங்கள் மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்றது வந்து நியாயம். நீங்கள் இப்போ சொல்றீங்கன்னா அது வந்து தேர்தல் கமிஷன் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்கு. இதே தான் நடக்குது. கிளாம்பாக்கத்தில் வந்து பஸ் வரல, பஸ் வந்து 1000 பஸ் விட்டுருக்காங்க. இவங்க கடைசி நேரத்தில் மொத்தமாக போய் சென்னையிலேருந்து 29 லட்சம் பேர் கிளம்பி போகிறாங்க. லாஸ்ட் மினிட் நானும் தாங்க சென்னையை விட்டு போனேன், 5 நாளுக்கு முன்னாடி சென்னையை விட்டு வெளியில் போகிறேன். நான் ஈஸியாக தான் நான் போயிட்டு வந்தேன். அப்போ நீங்கள் போய் அந்த உட்காந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டாலின் தான். அதை சொல்லேன், விஜய் வீட்டில் தண்ணியில் குழால தண்ணி வரலாலும் ஸ்டாலின் தான் காரணம். விஜய் மனைவி வந்து விவாகரத்து பண்ணாலும் ஸ்டாலின் தான் காரணம், திமுக தான் காரணம். விஜய் வந்து பசங்களுக்கு வந்து கடன் கொடுத்து அதை வந்து பிரமாண பத்திரத்தில் தாக்கல் பண்ணாலும் அதுக்கும் ஸ்டாலின் தான் காரணம். எல்லாத்துக்குமே ஸ்டாலின் தான் காரணம். ஒன்றுக்கு மட்டும்தாங்க ஸ்டாலின் காரணம். விஜய் தோக்க போகிறதுக்கு காரணம் ஸ்டாலின். அவரோட நல்லாட்சிங்க நல்லா நடந்திருக்கு. அதுக்காக மக்கள் வந்து திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கு வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் ஸ்டாலின் சொல்லுங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதேதான் அவங்களும் சொல்றாங்க, நாங்க தோத்துட்டோம்னா அதுக்கு காரணம் வந்து திமுக தான். இப்ப திருச்சி கிழக்குலயே எடுத்துக்கிட்டோம்னா அங்க விஜய் வந்து வேட்பாளராக கிளம்புறங்கிறாரு. அந்த வாக்கு இது வந்துட்டு ஸ்ட்ராங் ரூமுக்கு போகவே இல்லை, 1 மணி வரைக்கும் அது அங்கேயே இருக்கு. ஏன் இருக்கு? கள்ள ஓட்டு போட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்க. நான் கேட்குறேன், நான் எல்லா ஊர்ல இருந்தும் தாவேக்காரங்கிட்ட நான் இன்னமும் நான் பேசியிருக்கேன். இப்போ வரும்போது ஒரு தாவேக்கா தம்பி கிட்ட பேசினேன். அண்ணன் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது அண்ணா வண்டி. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 மணியோட ஓடி போயிட்டாங்க, யாருமே இல்லை. இது தாவேக்காரங்க யார் இருந்தாங்க அங்கே? பொறுப்பாளரே கிடையாதுங்க, தொகுதிக்கு பொறுப்பாளரே கிடையாது, உங்களுக்கு பூத் ஏஜென்டே கிடையாது.
பூத் ஏஜென்ட்டுக்கு 75,000 பேரே இல்லாத ஒரு கட்சிங்க. ம். 70,000 பேரே இல்லாத ஒரு கட்சி. திமுக காரங்க அண்ணா திமுக தான் அவங்களை வந்து டம்மியா போட்டு வேலை செஞ்சாங்க. சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. திமுக தான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. திமுக தான் தண்ணி வாங்கி கொடுத்தாங்க. திமுக தான் பந்தல் போட்டு கொடுத்தாங்க. தாவேக்கா ஆமாங்க. தாவேக்கா வந்து திமுகவோட பி டீம்னு சொல்ல ஏடிஎம்கே சொல்லுதே, அது வந்து உண்மையாயிடுச்சு. பி டீம்னு நான் சொல்ல வரல. அந்த தம்பிங்களும் நம்மளோட வந்து பழகி இருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஒரே ஊர்ல தான் இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து அப்பா வந்து திமுகல இருப்பாரு, பையன் வந்து தாவேக்கால கூட இருப்பான். ம். அவனுக்கு வந்து கட்சி எதுவுமே ப்ரைவேட் பண்ணல, அவனுக்கு எதுவுமே தெரியும். தான் பிள்ளைய விட்டுற முடியுமா ரோட்ல? அதுக்காக வந்து சப்போர்ட் பண்றாங்க எல்லா இடங்களும். பிஜேபி காரங்க கூட சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் சமூக வலைத்தளங்கள்லாம் நிறைய வந்திருக்கு அந்த வீடியோ. ஸோ இப்படி களம் இருக்கும்போது இவங்க அதான் சொல்லணும், இவங்க அரசியலை வந்து நக்கலும் நையாட்டியும் பண்றதெல்லாம் இந்த மே 4 முடிஞ்சிடும். இது வந்து அதுக்காக தான் நாங்களும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மே 4 வரைக்கும் எங்களால பொறுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஓட்டு போட்ட கையோடவே பாருங்க நான் அண்ணனுக்கு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோக்கள் எல்லாமே பரவிட்டு இருந்தது. 2 வருஷம் ஜெயில். 2 வருஷம் ஜெயில். அதான் சொன்னேன், விஜய் வந்து இவங்களை அரசியல் படுத்தல. இப்போ ஒரு காணொலி கூட வந்தது. ஒரு அவர் தகப்பன் வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. என் பொண்ணுக்கு 11 வயசு தான் ஆகுது, அவங்க வந்து விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. என் பொண்ணுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி வந்து ஒரு சினிமா மோகத்துல வந்து இருக்காங்க. சினிமா வேற அரசியல் வேறுன்னு சொல்றாங்க. இப்பவும் நான் சொல்றேன், சினிமா வேறு அரசியல் வேறு. நீங்க சினிமால விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர், நான் வந்து ஒத்துக்கிறேன். அவர் மாஸ் ஹீரோ, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அரசியல் என்னது வேற. நீங்க வந்து விஜய் வந்து பல கட்டங்களா அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ வந்து பொது மேடைகளில் வந்து பேச மாட்டேன்றார், பொதுக்கூட்டங்களில் வந்து பேச மாட்டேன்றார், வேட்பாளர் பேரை வந்து சொல்ல மாட்டார், ஸ்டேஜில் யாரையும் ஏற்ற மாட்டேன்றாரு, தலித்துகளுக்கு வந்து சீட்டே கொடுக்கல. ரொம்ப சொற்பமான 7 பேருக்கு மட்டும்தான் வந்து சீட்டே மாவட்ட கொடுத்தாரு. செயலாளர்களா நிறைய பேரை போட்டிருக்காங்க. வேற 7 பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காருங்க. 234 தொகுதியில் 7 பேருக்கு தான் வந்து சீட்டு கொடுத்துருக்காரு விஜய். இவர் சொல்றா இல்லைங்களா, நான் வந்து சமூக நீதி பேசுறேன், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, எவன் பணம் கொடுத்தானோ அவனுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவர் யாரெல்லாம் வந்து நட்சத்திர வேட்பாளர்களோ யாரெல்லாம் அதிகப்படியான பணம் வாங்கினா அவங்களுக்கு மட்டும்தான் இவர் வந்து பரப்புரை வந்து போனார். ஆமா. சாமானிய மக்களுக்கு வந்து பரப்புரை போல. அது சொல்றேன், ஸ்ரீரங்கம் வேட்பாளர் தம்பி ரமேஷ் செய்தி தொடர்பாளர் தான். நான் செய்தி தொடர்பாளர், அவரும் செய்தி தொடர்பாளர் இருந்தாரு. அந்த தம்பி கதறி கதறி அழுவுறாரு. ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு ஏன் வந்து எடுத்துட்டு ஆனந்த போறாரு? கண்ணீர்னா அது என்னதான் ஆனந்த கண்ணீர்? உங்களுக்கு வந்து வேட்பாளர் கொடுக்கறதுக்கு பணம் இல்ல, தொகுதிக்கு போறதுக்கு வந்து எந்த விதமான வந்து வாகனங்களும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல, கடைசியா வாக்கு முகவர்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு எந்த விதமான ஃபுட் அலவன்ஸ் கூட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. யாருமே ஆள் இல்லாம பாவம் அவர் தனியா நடந்து போயிட்டு இருக்காரு ரோட்ல. சோ இதெல்லாம் இதுக்காக தான் அவர் அழுதாரா? ஆமா, இதுக்காக தான் அழுதாரு, வேற எதுக்காக? ஆள் இல்லன்னு யாராச்சும் அழுவாங்களானா? ஆமாங்க. பரப்புரைன்றது என்னங்க, தலைவரும் வரமாட்டாரு, பொதுச் செயலாளரும் வரமாட்டாரு, கட்சியில இருந்து நிர்வாகிகள் யாரும் வரமாட்டாங்க, அவர் எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. அவர் பாட்டுன்னு பாவம் வேட்பாளர்னு சொல்லி அறிவிச்சுட்டு நீ ஏன் போய் ஜெயிச்சுக்கன்னா எப்படி ஒருத்தர் போய் வேலை செய்ய முடியும் சொல்லுங்க? திருத்தணியில கூட சத்யராஜ் நவீன அம்பேத்கர் அவர் கூட தனியாவே போய் வாக்கு கேட்டிருந்தாரு. அவர் என்னன்னா, அவர் யாருக்கும் எதுவும் செய்ய மாட்டேன், என்னால எதுவும் கொடுக்க முடியாது, நான் தனியா பாத்துக்கிறேன், நான் வீடியோ போட்டே நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டு இருக்காரு. அதான் சொல்றேன்னா, பல்வேறு அலங்கோலங்கள் வந்து நடந்தது. ஓட்டு போடுறதுக்கு கிட்டத்தட்ட 6-7 வேட்பாளர்கள் வந்து தொகுதி பக்கம் போல, வேட்பாளரே போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. கடைசி நேரத்துல வந்து பூத்துக்கே வரல. இப்படிலாம் ஏதாவது ஒரு கட்சி இருக்கு? வேட்பாளரே ஓட்டு போடலன்னு சொல்றீங்களா? வேட்பாளரே ஓட்டு போடல, செய்திகள்ல வந்துட்டு இருக்கு, நீங்க பாருங்க. வேட்பாளர் ஓட்டு போட போல நிறைய பேர் பாத்தீங்கன்னா நைட்டு வந்து பந்தல் போடணும், அந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். கிட்டத்தட்ட 20-25 வேட்பாளர்கள் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு சாதகமா போயிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்ஸ்காண்ட் ஆயிட்டாங்க. இப்படிலாம் களத்துல நீங்க வந்து வச்சுக்கிட்டு நாங்க தான் மாற்று சக்தி, நாங்க தான் தூய சக்தி, நாங்க மே 4 எங்க அண்ணன் தான் முதலமைச்சர்னு சொல்றது உள்ளபடியே ஏதாவது ஒரு நல்ல டாக்டரா தயவு செஞ்சு போய் செக் பண்ணுங்க, அது உள்ளபடியே நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் மே 4 உங்க குழந்தைங்கள்லாம் தயவு செஞ்சு பாருங்க, நம்ம குழந்தைங்க தான், நம்ம தம்பிங்க தான், நம்ம அக்காங்க தான், நம்ம தங்கச்சிங்க தான். அவங்க ஏதாவது விபரீத முடிவை வந்து எடுக்க போறாங்க. விஜய்க்காக நீங்க வந்து ஒரு சொட்டில் கண்ணீர் விட்டாலும் அது விஜய்க்கு போய் சேராது. அதனால உங்க உயிர்களும் உங்கள் உடைமைகளும் தயவு செஞ்சு நீங்க பாத்துங்க. விஜய் வந்து 225 இருந்து 230 தொகுதி வரைக்கும் தோல்வி அடைய போறது உறுதி. டெபாசிட் வந்து வாங்காம இருக்க போறதுதான் களத்துல வந்து உறுதி. வாக்கு சதவீதம் வந்து வரும். அதை தாண்டி களத்துல விஜய் எதுவுமே சாதிக்கல. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு அம்மா கூட பேட்டி கொடுத்திருக்காங்க சார். விஜய் வந்துட்டு ஜெயிக்கல, தோத்துட்டாரு அப்படின்னா நானும் விஷத்தை குடிச்சிருவேன், வீட்டுல இருக்கவங்களுக்கு விஷத்தை கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பேசாம விஜய்க்கு விஷத்தை கொடுத்துருங்களேன்ற நான். ஏன் உங்களுக்கு இவ்வளவு விபரீதம்னு கேட்கிறேன். ஏங்க அவர் நல்லா தாங்க இருக்காரு, அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே வரலங்க. ஏன் நீங்க இந்த மாதிரி விபரீதமான முடிவுகள் நீங்க எடுக்கிறீங்க? இப்ப நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கானுங்க, நாக்க வெட்டிப்பேன், கையை வெட்டிப்பேன், காலை வெட்டிப்பேன்லாம் சொல்றேன். அதனாலதான் இந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. ஏன் நம்ம இவ்வளோ வந்து ஆவேசமா நம்ம பேசுறோம்னா,
விஜய் வந்து முதல்ல அரசியல்வாதியே கிடையாதுங்க. அவர் தன்னோட மகனை பார்க்கல, மகளை பார்க்கல, அப்பாவை பார்க்கல, அம்மாவை பார்க்கல, மனைவியை பார்க்கல, கூட இருந்த தொண்டர்களை பார்க்கல, யாரையுமே பார்க்கலங்க. தமிழ்நாட்டே அவர் பார்க்கல முதல்ல. அப்படி இருக்கும்போது விஜய்க்காக ஏன் நீங்க வந்து இவ்வளவு தூரம் வந்து அதுதான் சொல்றேன், நல்ல டாக்டரை போய் பாருங்க, நல்லதுன்னு சொல்றேன் நான். உள்ளபடியே உங்க உடல்நிலையை வந்து செக் பண்ணீங்க, உங்க மனநிலையை வந்து செக் பண்ணீங்க. செக் பண்ணணும். நிச்சயமாக நீங்க செக் பண்ணிட்டு நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைங்க, உங்க குடும்பத்துக்கு நீங்க தேவை. விஜய் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பம் விஜயை தூக்கி எரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு உங்க குடும்பம் தேவை. அந்த அம்மா சொல்றாங்கல்ல, அந்த அம்மாவுக்கு குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கணவர் இருப்பாரு, அவங்களுக்கு பேர குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த அம்மா தேவை. அதே போல நம்ம வீட்டுல இருக்க தம்பி தங்கச்சிங்க தான், இவங்களுக்கு நம்ம தேவை, நம்ம குடும்பத்துக்கு இவங்க தேவை. விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காணல் நீர் மாதிரி தான். அந்த சீசனுக்கு வந்துட்டு காணாம போயிட்டார், அவ்வளவுதான். அதை தாண்டி பாத்தீங்கன்னா அவர் நல்லா தான் இருப்பாரு. விஜய் தோத்தா மட்டும்தான் விஜய் என்ன அழுதுட்டு இருக்க போறாரா? அவர் ஜாலியா அவர் பணம் வந்துடுச்சுங்க. இந்த ஒரு வருஷத்துல, இந்த 2 வருஷத்துல அரசியல் கட்சி ஆரம்பிச்சு கடந்த 20-25 வருஷமா அவர் என்ன சம்பாதிச்சாரோ அதை விட 10 மடங்கு அதிகமா சம்பாதிச்சிட்டார் விஜய் இந்த எலெக்ஷன் வருஷத்துல. ஆமா, எலெக்ஷன் வச்சு சம்பாதிச்சிருக்காரு. நான் தான் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், பாஜக வந்து வந்தா தானே சம்பாதிக்க முடியும். அதுக்குள்ளேயே அது வந்து பாத்தீங்கன்னா மித்த பிற கட்சிகளுக்கு தான். இவருக்கு தாவேக்கா பாத்தீங்கன்னா யாரு நீங்க எதிரின்னு சொல்லுவீங்க, கொள்கை எதிரின்னு சொல்லுவீங்க, அவங்களோட கூட்டணி வச்சு பணம் வாங்குறாங்க பிஜேபி கிட்ட. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவோட நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் வந்து காசு வாங்குறாங்க. வேட்பாளர்ன்ற சொல்லிட்டு பேர்ல வந்து வேட்பாளர் போட்டு வேட்பாளர்கிட்ட இருந்து காசு வாங்குறாங்க. நிறைய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து பணம் வாங்குறாங்க. வெளிநாட்டுல இருந்தே முறைகேடா நிறைய பணம் வந்து வாங்கியிருக்காங்க, கிறிஸ்துவ நிறுவனங்கள்ல இருந்து வாங்கியிருக்காங்க. எல்லா பக்கமும் வந்து கல்லா கட்டியாச்சு. தோத்தான்னா ஜெயிச்சான்னா விஜய்க்கு, அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரோட பணம் ₹1 கூட செலவு பண்ணல, அவரோட எனர்ஜியும் செலவு பண்ணல, அவர் வேர்வையும் செலவு பண்ணல, அவர் ரத்தத்தையும் கொடுக்கல. அதான் சொல்றேன், ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர் தான். அதான் சொல்றேன், இந்த மக்களுக்கு ஒரு புரிதல் இந்த எலெக்ஷன் முடிஞ்சு நிச்சயமாக வரும். திரு விஜய் அவர்கள் வந்து தோல்வி வந்து உறுதி. தோல்வி அப்படி ஒருவேளை வந்துருச்சு அப்படின்னா வெளி நாடுகளுக்கு பயணம் போறதுக்கு, ஆஸ்திரேலியா போறதுக்கு கூட டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு அப்படிங்கிற தகவல் வந்திருந்தது. அது உண்மையா? கல்யாண வேலை இருக்குங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமே. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஏப்ரல் 20ஆம் தேதி வந்திருந்தா மேலே மேரேஜ் வந்து பிளான் இருந்தது. இப்போ ஜூன் 15 வரைக்கும் அவர் வந்து வெயிட் பண்ணி ஆகணும். ஜூன் 15 கேஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஜூன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அண்ணன் வந்து கல்யாண மூட்ல போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹனிமூன் மூடுக்கு வந்து அண்ணன் போயிடுவாரு. நீங்க தேவையில்ல ஏன் தற்கொலை மூடுக்கு போறீங்கன்ற, குடும்பத்தோட இருங்க, குடும்பத்தோட நீங்க வந்து நேரத்தை செலவு பண்ணுங்க, நல்ல படங்கள் பாருங்க, நல்லா எங்கேயாவது வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்லா வந்து குளுமையான பிரதேசத்துக்கு வந்து தொண்டர்கள் பாவம் போயிட்டு வாங்க. அதை தாண்டி இங்க எதுவுமே இல்லைங்க. நீ வந்து அரசியலா பாருங்க. அரசியல வந்து வந்த உடனே யாரும் ஜெயிச்சிட முடியாது. நான் விஜய் வந்து குறை சொல்ல, வந்த உடனே விஜயால வந்து ஜெயிச்சிட முடியாது. இதுவே வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸா தான் நம்ம வந்து பாக்குறோம். எந்த விதமான உழைப்பும் செலுத்தாம திருட்டுத்தனம் பண்ணி ஏமாத்தி பொய்களையும் புரட்டுகளையும் வந்து சொல்லி இவ்வளவு தூரம் வாக்குகளை வாங்கியிருக்காருல. இந்த வாக்குகள் உள்ளாட்சி தேர்தலையோ இல்ல இதுக்கப்புறம் 2029 தேர்தலையோ பாத்தீங்கன்னா எதிரொலிக்கு எதிர்க்க. விஜயோட ஃபீவர் இதோட முடிஞ்சது. சோ விஜய் நார்மல் மனுஷனாட அடுத்த படம் நடிக்க போயிடும். ஹட்லி கிட்ட படம் கேட்டு ரெடியா இருக்கு. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல. ஆமா, கேவிஎன் படம். ஏன்னா இந்த படம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இவரே வெளியிடுவாராம், இவரே வந்து படத்தை லாஸ் பண்ணிடுவாராம். சோ அதனால இந்த படம் லாஸ் ஆனதுனால இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு அறிவிப்பு வரும், தொண்டர்கள் வந்து ஜாலியா இருங்க படம் பார்க்கறதுக்கு. நானும் ரெடி ஆயிட்டேன் படம் பார்க்கறதுக்கு. ஏன்னா இந்த படம் லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இணையத்துல வந்து கசி. ஆமா, அந்த படம் ரிலீஸ் ஆனாலும் மொக்க படம் இது வந்து முடிஞ்சு போச்சு. பகவந்த் கேசரி பனையூர் கேசினா கிண்டதுல தீஞ்சு போச்சு. ஸோ அதனால தீஞ்சு போச்சு, காஞ்சி போச்சு. நம்மளும் பேசி ஓஞ்சு போயிட்டோம். இதனால தூக்கி போட்டு அடுத்த படம் அண்ணன் வந்து நடிக்க போறாரு. அந்த படத்தை ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அதுல கண்டிப்பா முதலமைச்சர் ஆகிற மாதிரி ஒரு சீன் வந்து ஹட்லி நமக்கு நல்ல ஃப்ரெண்டு தான். எங்க ஸ்கூல்ல அவர் வந்து சீனியர் தான் எனக்கு. சோ அதனால அட்லி கிட்ட பர்சனலா சொல்லி மச்சி கொஞ்சம் வந்து ஹாலிவுட் படமா எடுக்க சொல்லுங்க. ஆமா, கொஞ்சம் அண்ணன் வந்து முதலமைச்சர் மாதிரி சீன் வை மச்சின்னு வேணா அட்லி கிட்ட பர்சனலா வந்து பேசலாம். இதைத்தான் நம்ம வந்து செய்ய முடியும் எங்க அண்ணனுக்காக. அதை தாண்டி நம்ம எதுவும் செய்ய முடியாது. இப்போ இந்த தேர்தலை தாண்டி தேர்தலுக்கு முன்னாடியே வந்து நீங்க சொன்ன மாதிரி சங்கீதா விவகாரம் வந்து அங்க போயிட்டு இருந்தது. விசாரணைக்கு இவர் கூட ஆஜராகல, வீடியோ கால் மூலமாலாம் ஆஜராகி இருந்தாரு. இந்த விவகாரத்துக்கு முன்னாடியே இந்த தேதியை வந்து எப்படியா தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டீலிங் எல்லாமே பேசப்பட்டதாகவும் ஒரு தகவல் சார். அது உண்மையா? அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து சினிமால தாங்க சரியா நடிக்க தெரியாதுங்க அண்ணனுக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, 69 படத்துல ஒரு படம் கூட ஒரு எதுவும் வந்து நேஷனல் அவார்டோ தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டோ வாங்கினதே இல்லை. ஆனா எல்லாரும் வந்து கொண்டாடுவாங்க, அவர் மிகப்பெரிய ஒரு நடிகர் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆமா, உச்சத்துல உள்ள நடிகர். அந்த உச்சம் எப்படி வந்துன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? அவங்களே படம் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன் நெட்வொர்க் தான் இவருக்கு வந்து அதிகப்படியான சம்பளங்கள் வந்து கொடுத்தாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் டிப்டி சிஎம் தான் இவருக்கு வந்து அதிகப்படியான குருவில வந்து அதிகப்படியான பணம் சம்பளம் கொடுத்தாரு. வளர்த்து விட்டதே திமுக தான். அவர் அதனால தான் அந்த விசுவாசத்துக்குன்னா 2021 கருப்பு சிவப்பு சைக்கிள் வந்து திமுகவுக்கு வாக்களிச்சார்.
எனக்கு தெரிஞ்சு இப்போ திமுகவுக்கு தான் விஜயே ஓட்டு போட்டதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் வந்து எப்படி ஓட்டு போட்டார் நமக்கு வந்து தெரியல. திமுக ஓட்டு உள்ளபடியே மனசாட்சி இருந்தால் திமுக ஓட்டு போட்டிருக்கணும் விஜய். ஸோ இது வந்து விஷயம். இதை தாண்டி இவர் வந்து பேசினாங்க. கோர்ட்டில் வந்து பிரச்சனை வந்ததுன்னா இவரோட பொலிட்டிக்கல் இமேஜ் வந்து பாதிக்கின்றதுனால கையில் காலில் விழுந்தது பேசினதான். ஆனால் அவங்க வந்து செவி மடுக்கலை. நீ என்னென்னலாம் ட்ராமா பண்ணுவோன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால வந்து அவங்களால வர முடியல, லண்டன்லேருந்து அவங்களால வர முடியல. திரு விஜய் அவர்களும் வந்து எலெக்ஷனில் வந்து கேம்பெயினில் இருந்ததுன்னு சொன்னதுனால மத்திய அரசாங்கம் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி அதை வந்து தள்ளி வச்சாங்க. அந்த தேதியை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இதுல மத்திய அரசாங்கமோட இன்வால்மெண்ட் எங்க இருந்தது? ஆமா, ஜுடிஷியல் யார் கையில இருக்கு உங்களுக்கு? ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் யாருக்கிட்ட இருக்கு சொல்லுங்க. இல்ல அது டிபார்ட்மெண்ட் அவங்க கையில இருந்தாலுமே இந்த விவகாரம் அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட விவகாரம். தனிப்பட்ட விவகாரமா இருந்தாலும் உங்களுக்கு வழக்கறிஞர்கள் மூலியமா அவங்க தானே முன்னாடியே போயிட்டு சொல்றாங்க, ரெக்வஸ்ட் பண்றாங்களே, இதை தள்ளி வைங்கன்னு சொல்லும் போது அவங்களும் அக்செப்ட் பண்றாங்களே. ஸோ குடும்ப நல நீதிமன்றம் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் வந்து இயங்காது. ஸோ அப்படிதான் அவருக்கு ஒரு சலுகை கொடுத்துக்கிட்டா இதை நம்ம வந்து இந்த சலுகை வந்துட்டு சங்கீதா தரப்புல இருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த ஜூன் 15 தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க தரப்புல இருந்தே கேக்குறாங்க. ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க. மிரட்டல்கள் அந்த மாதிரி ஏதாவது? ஆமா, மிரட்டல்கள் பண்ணது எல்லாமே உண்மைதான். வரக்கூடாதுன்னு சொன்னது இதெல்லாம் வந்து உண்மைதான். மிரட்டவும் செஞ்சாரு, கெஞ்சவும் செஞ்சாங்க. ரெண்டுமே வந்து நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல மத்திய அரசோட தலையீடு இருக்கதா சொன்னீங்க. ஆனா எங்களுக்கு வந்து தகவல் படி வந்து ஏதோ ஜோசியரோட தலையீடு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜோசியர்லாம் டம்மி ஜோசியருங்க. அவன்லாம் ஜோசியரே கிடையாதுங்க. அவன் வந்து சும்மா ஏதோ வந்து சொல்றேன், ஜோசியர் பேசி கேட்டு நீங்க வந்து கோலம் போடுறது, ஜோசியர் பேச்சு கேட்டுட்டு தான் வந்து கோலம் போடுறாரு. அதை தான் பெரம்பூர்லயும் வந்து கோலம் போட்டார், கோமியம் குடியுது. இதெல்லாம் வந்து வேலைக்காகாது. குறைஞ்சபட்சம் மக்கள் பேசி கேளுங்க, உங்க தொண்டர்கள் பேச்சை கேளுங்க. நேத்தி கூட பாத்தீங்கன்னா ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடந்து 2 மணி நேரம் நடந்தது. ஆதவர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், செங்கோட்டையன் எல்லாம் கதறி கதறி விஜய் கிட்ட வந்து அழுகுறாங்க. தலைவா, எங்களால தலை காட்ட முடியல. தொண்டர்கள் வந்து கேள்வி கேட்கறாங்க. நீங்க ஒரு பூத் ஏஜென்ட் கூட போட முடியல, எந்த சப்போர்ட்டும் பண்ணல, நீங்க பரப்புரைக்கு தலைவர் வரல, யாருமே வரல, எங்களை சும்மா வந்து ஒரு வேட்பாளர்னு அறிவிச்சுட்டு நீங்க களத்துல தள்ளி விட்டு போயிட்டீங்க. கதற கதற அடிக்கிறானுங்க திமுக அண்ணா திமுக எங்களை களத்துல. ஸோ எப்படி நாங்கள் சந்திக்கிறதுனே தெரியல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லியிருக்காங்க. பல்வேறு இடங்கள்ல வெட்டுக்குத்து நடந்திருக்கு, அடிதடி நடந்திருக்கு. இதெல்லாம் வழக்குகள் வந்து நிறைய பேர் வாங்கிறாங்க. இதுக்கு எந்த விதமான தலைமையில இருந்து ஒரு சப்போர்ட்டுமே பண்ணாதனால தொண்டர்கள் வந்து சோர்வுல இருக்காங்க. வேட்பாளர்கள்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட வெளியில இருந்து வந்த வேட்பாளர்கள்லாம் வந்து பணம் கொடுத்தவங்கலாம் இன்னைக்கு வந்து தலையில துண்டை போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் வந்து சூழல் இருக்கக்காண்டி அதை தாண்டி விஜய் வந்து எதுவுமே வந்து பண்ணல. இப்போ சொல்லும் போதே சொன்னீங்க, நானே அது கேட்கலாம் தான் நினைச்சேன். பிரம்ம முகூர்த்தத்துக்குலாம் கோமியம் குடிப்பாரு அப்படின்னு சொல்றீங்களே சார், அது எப்படி சார்? அது கோமியம் குடிக்கிறது முழு சங்கியா மாறினதுக்கு அப்புறம் நீங்க கோமியம் குடிச்சான்னா நீங்க என்ன பண்ணா என்ன? ஸோ அவர் நம்புறாரு, அவருக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. ஜோசியக்காரங்க வந்து சொல்லியிருக்காங்க, ஸோ கோமியம் குடிச்சா வந்து நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் லாஜிக் இது, கோமியம் குடிச்சா எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? அப்படிதான் அவரு நம்புறாருங்க. உங்களுக்கும் எனக்கும் அது பிரச்சனை, அவருக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. கோமியம் குடிச்சா வந்து உங்களுக்கு வந்து தெய்வத்தோட அருள் உங்களுக்கு வந்துடும், மக்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஸ்கின் அலர்ஜி வந்தது தான் மிச்சம். சேகோரா கூட ஒரு இது போட்டிருந்தாரு, ஒரு முகமெல்லாம் கருப்பா வர மாதிரி ஒரு இமேஜ் போட்டதுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்புலாம் இருந்தது. பிரச்சாரத்துக்கு போய் அவரு முகமே கருத்து போயிடுச்சு வெயில்ல வந்து. பிரச்சாரத்துக்கு அப்படியே போய் அறுத்து தள்ளிட்டா இருப்பாருங்க. மொத்தமா போனதே 18 தொகுதி தான். அதுவும் பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல தான் போனாரு. கீழே ஃபுல்லா உங்களுக்கு ஏசி த்ரோ இருக்கு, எங்கேயுமே நீங்க வந்து பிரச்சாரமே பண்ணல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு பெருசா வந்தது? ஒண்ணுமே இல்லைங்க. இது பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். அதை வந்து அவங்க வந்து கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, இதுதான் உண்மை. கோமியம் வந்து உங்களுக்கு ஒத்துக்கல, தயவு செஞ்சு கோமியத்தை குடிக்காதீங்க, வேற ஏதாவது குடிங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கோமியம் மட்டும்தானா, இல்லைன்னா அந்த ஜோசியர் வந்து வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஒரு சமூக நீதிமன்றம். பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு விஜய் இதை பண்ணும்போதே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றாமை, ஒரு கோபம் வருது. இப்போ யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, ஜோசியக்கார் சொல்றாங்க, இல்லை திரிஷா சொல்றாங்கன்னா கூட விஜய் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து குறைஞ்சபட்சம் வந்து கேட்டிருக்கணும். இதெல்லாம் நான் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கணும். அந்த மனநிலையில் அவர் இல்லாததுனால அவர் என்ன வேணாலும் பண்ணலான்ற மனநிலைக்கு திரிஷா வந்து வந்துட்டாங்க. திரிஷா வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த நேரத்தில் அந்த 3லேருந்து 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 8 பணிப்பெண்களை வந்து இதுக்காக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ 5 நிமிஷமோ அந்த டைம்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோலம் போடணும். அதில் வந்து விஜய் வந்து விளக்கேற்றணும். விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமியம் வந்து குடிக்கணுன்றது உள்ளபடியே நமக்கு வந்து அதிர்ச்சி அளிக்குது. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உடல்நிலை வந்து சோர்வு ஏற்படுறது, தொடர்ச்சியாக வந்து வெளியில் வர முடியல அவரால். ஸோ இந்த மாதிரி பல்வேறு உடல் உபாதைகள் வந்து இருக்குது. ஸ்கின் அலர்ஜி வந்து ஆயிருக்கு. ஸ்டமக் வந்து அப்செட் ஆகுது, அவருக்கு அடிக்கடி அப்செட் ஆகுது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர் வந்து பிரச்சாரங்கள் வந்து பண்ண முடியல.
உள்ளபடியே இதெல்லாம் வந்து விஜய் வந்து தவிர்க்கணும். நமக்கு இதை எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. இதோட வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த கோலம் போடுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரு. பெரம்பூர்ல கூட பெரம்பூர்ல கூட போட்டிருந்தாரு. வந்து கோலம் போட்டது. ஸோ அது உள்ளபடியே நமக்கு வந்து வேதனையா தான் இருக்குது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. இந்த பணிப்பெண்கள் வைக்கிறது இது எல்லாமே ஏதோ மன்னர் காலத்துல நடக்கிற மாதிரி சொல்றீங்க. பணிப்பெண்கள் வந்து கரெக்டா 8 புள்ளி கோலம் வச்சு கோலம் போடணும் அப்படி எல்லாமே. என்னமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இத? அவர் ஒரு மன்னராவே தன்னை வந்து நினைச்சுக்கிட்டாரு. அப்படிதான் வந்து ஒரு அரண்மனை வாசியா தான் அவர் இருக்காரு. அதனால தான் எளிய மக்களை அவர் வந்து அணுக முடியல. ஊடகங்கள் வந்து அணுக முடியல. நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஊடகம், ஒரு அரசியல் கட்சி தலைவர் உடனடியாக முதலமைச்சராக போறேன்னு சொல்றாரு. நான் தான் நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கே வந்து நான் தான் வந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாரு. என் பின்னாடி வந்து பல கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க. அப்போ உங்களோட கருத்து, அரசியல் கருத்தை ஏன் ஊடகங்களை நீங்க சந்திச்சு பேச மாட்டேன்றீங்க? கரூர்ல வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கரூர்ல இருந்து நீங்க ஓடி வரீங்க. ஓடி வரும்போது திருச்சி விமான நிலையத்துல வந்து செய்தியாளர் கேட்கறாங்க, ஓடி வரீங்க. சென்னை விமானத்துல கேட்கறாங்க, உங்க வீட்டாண்ட கேட்கறாங்க. எல்லா இடத்துலயும் ஓடி போறீங்க. சினிமாலே அவர் வந்து காட்டுறாரு. விஜய் வந்து எப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்சி அமைப்புல பாத்தீங்கன்னா, விஜயே பாத்தீங்கன்னா ஓடுவாரு. கூப்பிடுவாங்க, சார் சார்னு கூப்பிடுவாங்க. ஓடி வந்து மைக்குக்கு முன்னாடி நிப்பாரு. லோகேஷ் கனகராஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹட்லி, நெல்சன் 3 பேரும் வந்து கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கும் போதும் அதே காட்சி தான் வச்சிருக்காங்க. மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லணும். அந்த மாற்றம் வந்து நீங்க நின்று அந்த இடத்துல கூட ஒரு பிரஸ்ஸை சந்திக்கிற மாதிரி ஒரு சீன் வைக்க முடியல அவரால். ஸோ இப்படிதான் வந்து அவரோட நிலைப்பாடு இருக்கு. ஆமா, ட்ரெய்லர்ல வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து விஜயோட அரசியலா அப்படின்றது நமக்கு ஒரு ஐயத்தை வந்து ஏற்படுத்துது. இந்த கோலம் போடுறது அதெல்லாம் சொன்னீங்க. அது ஏன் த்ரிஷா வீட்ல போடணும் அப்படிங்கறத சொன்னீங்க. ஜோஷியர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இப்படியா கொடுத்திருக்காரு? அவர் வந்து அங்கதான் இருக்காரு. 2 வீடு இருக்கு. ஜோசியரே த்ரிஷா வீட்ல தான் இருக்காரு. இல்ல விஜய் த்ரிஷா வீட்டுல இருக்காரு. விஜய்க்கும் த்ரிஷாக்கும் 2 வீடு வந்து வாங்கினாங்க. 40 கோடி ரூபா கொடுத்து ஒரு நடிகைக்கு நீங்க வீடு வாங்கி கொடுத்துறீங்க. ஆனா 4 லட்ச ரூபா வந்து திவ்யா சாஷா அவரோட மகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதை வந்து நீங்க வந்து கடன்ல வந்து காட்டுறீங்க. ஸோ இப்படி உங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து சுய புத்தியில சுய சிந்தனையில் இருப்பீங்கன்னா இல்லை. எடுப்பார் கைப்பிள்ளையாக விஜய் யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். பிஜேபி ஆக்சஸ் பண்ணலாம், அதிமுக ஆக்சஸ் பண்ணலாம், யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்லேயே சொல்றாரு, தொடர்ச்சியாக சொல்றாரு. ராம்தாஸ் அத்வாலே வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு, விஜய் ஜெயிச்சு வந்தாலும் நாங்கள் சொல்றது தான் விஜய் கேட்பார். ஒருவேளை வந்து அதிமுக வந்து தொங்கு சட்டசபை அமைந்தால் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும். பிஜேபி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் நாங்கள் விஜய் வந்து கூட்டணிக்குள்ள நாங்கள் விஜய் வச்சுப்போம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பிஜேபியோட ஆட்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கும்னு சொல்லும்போது அதுக்கு எதிராக விஜய் வந்து ஒரே ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏங்க நான் பிஜேபி எனக்கு கொள்கை தலைவருங்க, கொள்கை எதிரிங்க அப்படின்னு வந்து சொல்லாம விஜய் கடந்து போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கள்ள கூட்டணி தான் இதுக்கு வந்து காரணம். தொங்க சட்டசபை நடந்தா தானே வைக்கணும், அது நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நடக்கலனாலும் நீங்க வந்து உங்களுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கும். எங்க ஆள் தான் விஜய்னு சொல்லிட்டு பிஜேபி காரன் எல்லாம் தொடர்ச்சியா சொல்லும் போது இல்லைன்னு விஜயால மறுக்க முடியலல்ல. புரியுதுங்களா? அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காக வேலை செய்யறன்றது விஜயே வந்து ஒத்துக்கொள்றாரு. இதுதான் வந்து அவரு கூட பிரச்சனையா பாக்குறோம் நம்ம. அதுவுமே இந்த தேர்தலோட முடிவுகள் எதுவுமே வெளிவர முன்னாடி ஒரு அமைச்சரவை பட்டியல் மாதிரி, உத்தேச பட்டியல் மாதிரி வெளியாகி இருந்தது. கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அந்த பட்டியலை பார்த்தா அந்த பட்டியலில் ஒரு முக்கியமான பேர் வந்து மிஸ்ஸிங். த்ரிஷாவோட பேர் வந்து மிஸ்ஸிங். அவங்க தான் கட்சியிலே இல்லையே. அவங்க கட்சியில இல்லைன்னா அவங்க தானே இந்த கட்சியை வழி நடத்துறாங்க. அப்போ நீங்க, நான் என்ன சொல்றேன்னு, நீங்க ஜெயிக்க போறதே இல்லை. இந்த லிஸ்டே ஒரு கற்பனை தான். அந்த கற்பனையில நீ ஏன் த்ரிஷாவுக்கு அங்க ஏன் இடம் இல்லைன்னு கேட்குறேன். ஏங்க விஜயோட மனசுல த்ரிஷாக்கு இடம் இருக்கு, விஜயோட வீட்டுல வந்து த்ரிஷாக்கு இடம் இருக்கு. அப்போ அமைச்சரவையில் த்ரிஷாக்கு இடம் இல்லைன்னா எப்படி? இந்த கட்சியை அவங்க தான் வழி நடத்துறாங்க. உங்களுக்கு எல்லா அசைன்மெண்ட்டும் அவங்க தான் கொடுக்குறாங்க. கோமியம் குடிக்கிறதுல இருந்து கோலம் போடுற வரைக்கும் எல்லாமே விஜய் வந்து த்ரிஷா பண்ணும்போது இது வந்து மிகப்பெரிய ஒரு அநீதியாக தான் நான் வந்து பார்க்குறேன். அது த்ரிஷா பேரை சேர்த்துருந்தா உள்ளபடியே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அதில் இருக்கிறதெல்லாம் பாருங்க, அவங்க உள்ளபடியே அந்த லிஸ்டே பார்த்தீங்கன்னா கலாச்சி தான் போட்டிருக்காங்க. விஜய்க்கு வந்து குழந்தைகள் நலன் வந்து பெண்கள் பாதுகாப்புனா, குழந்தை நலன் சொல்றது வந்து அவங்க குழந்தைகளே விஜய் பார்க்கல. திவ்யா சாஷா அவங்களோட மகளை பார்க்கல, ஜேசன் சஞ்சய் அவரோட மகளை பார்க்கல, அவங்க மனைவியை பார்க்கல. அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து மகளிர் தினம் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ஒர்த்தே இல்லைன்னு சொல்லிட்டு மனைவியை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து கலாய்க்கிறாங்க அவங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர்னு சொல்லிட்டு புசி ஆனந்த் வந்து போட்டிருக்காங்க. நான் இட்டுன்னு போகிறதே எனக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறத அவரை வந்து கலாய்ச்சிருக்காங்க. அதனால போக்குவரத்து துறைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சட்டத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்துகின்ற பல்வேறு வழக்குகளை சிக்கி இருக்கின்ற ஆமா A+ ரவுடி மாதிரி பேசுகிற எடுத்த உடனே அவர் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட மண்ணோட பாஷையில் வந்து ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளை தான் முதல்ல வந்து போடுவார். அந்த அவர் பேசுகிறாருன்னா ஒரு வீடியோவை ஒரு 20-30 இடங்களில் பீப் போட்டு தான் நம்ம வந்து கேட்க முடியும். அந்த மாதிரி மோசமாக பேசுகிற ஆளை பார்த்தீங்கன்னா சட்டத்தையே மதிக்காத ஒரு மனுஷனை தான் சட்டத்துறை அமைச்சர்னு சொல்கிறேன்.
ஸோ இப்படி அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ட்ரோல் பண்றாங்க அவங்கள, நம்ம அதை வந்து வேற மாதிரி பார்க்குறோம். இப்போ கலாய்க்கிறாங்க எல்லாமே உண்மைதான். ஆனா இதுதான் அங்க வந்து உண்மை நிலவரமாவே இருக்கு. அது வந்து ரொம்ப சோகமான விஷயம் இல்லையா? ஒருவேளை அவங்க ஆட்சி அமைச்சாலுமே இந்த மக்களை தானே இப்போ வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. அவங்களுக்கு தானே இந்த துறையை கொடுக்க முடியும். உண்மைதான். இப்போ நீங்க யாரெல்லாம் வந்து வேட்பாளர், யாரெல்லாம் மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா விஜய்க்காக வேலை செய்தவர்கள்னு நம்ம வந்து கடந்து போக முடியாது. விஜய்க்காக வந்து அந்த படத்தை 100 ரூபாய் டிக்கெட்டை 1000, 2000, 5000, 10,000 சொல்லிட்டு பிளாக் டிக்கெட் விற்றோம் ஒரு பக்கம். அவன் தான் மாவட்ட செயலாளர். அதில் வந்து 60 பேர் வந்து இன்னைக்கு வந்து வேட்பாளராக வந்து இருக்காங்க. ஒருவேளை ஜெயிச்சா நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பிளாக் டிக்கெட் விற்றவர் தான் வந்து பாலாபிஷேகம் பண்ணவர் தான் அமைச்சராக வருவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர், யாரெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் மாதிரி கேவலமான ஆட்கள். விஜய் கூட்டத்துக்கு ஆட்களை வந்து திரட்டுறது, விஜய் வந்து மீட்டிங்க்கு வந்து ஆளை கூட்டு போகிறதுக்கு வந்து பெண்களை வந்து எவ்வளோ தூரம் வந்து அப்யூஸ் பண்ணுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 17 வயசு குறைந்த பெண்களை வந்து, பெண் குழந்தைகளை வந்து வாழ்க்கையை நாசம் பண்ணியிருக்கான் அவன். அந்த மாதிரி ஆட்களை தான் வந்து கட்சியில் வந்து வச்சுருக்காங்க. இன்னி வரைக்கும் அந்த பையனை வந்து கட்சியிலேருந்து நீக்கல. இன்ஃப்ளூயன்சராக அவன் இன்னமும் வந்து தொடர்றான். சாதி வெறிகள், மத வெறி பிடிச்சவங்க, பாலியல் குற்றச்சாட்டில் வந்து சிக்கினவன், போதை வழக்கில் உள்ளே போனவன், இவனுங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து அமைச்சர்களானா தமிழ்நாட்டோட நிலைமை யோசிச்சு பார்க்குறது உள்ளபடியே அது வந்து நமக்கு வந்து ஒரு அரசியல் ஆய்வாளராக நமக்கு உள்ளபடியே நமக்கு வந்து வேதனை அளிக்குது. இது எதுவுமே தெரியாத வெகுஜன மக்கள் தான் விஜயை தூக்கி கொண்டாடுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அவர் வந்து பணம் இருக்குது அவர்கிட்ட, 4 கல்யாணம் இல்லை 40 கல்யாணம் கூட பண்ணிப்பாரு, என்ன பொண்டாட்டியை விட்டு வந்துட்டாரு, நாங்களே அவருக்கு வந்து பொண்டாட்டியா இருப்போம் அப்படின்னு சொல்றதெல்லாம் உள்ளபடியே நமக்கு வந்து இப்படி ஒரு தமிழ் சமூகம் வந்து இதுக்கு முன்னாடி யாரும் இப்படிலாம் வந்து புகழ்ந்து பேசினதே கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாரு இந்த தமிழ் சமூகத்துக்கு? அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஒரு சினிமா நடிகர், அவ்வளவுதான். அவர் சினிமாவில் நடிச்சிருக்காரு. இலவச காட்சி ஏதாவது கொடுத்தாரா உங்களுக்கு? உங்க பணத்தை செலவு பண்ணி அவரை போய் நீங்க வந்து பார்த்துருக்கீங்க. அதை தாண்டி விஜய்க்கும் நமக்கு என்ன தொடர்புக்கு? எந்த தொடர்பும் இல்லை. நீங்க நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கோம், டிப்ரெஷன்ல இருக்கோம், அவர் வந்து நம்மளை மகிழ்ச்சி படுத்துறாரு, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சு போச்சு. அரசியல்ன்றது வேற இல்லை, சினிமான்றது வேற இல்லை. நீங்க ரெண்டுத்தையும் பொருத்தி பார்க்கணும். நம்ம குழந்தைகளை வந்து விஜய் படம் பிடிக்கின்றதுக்கு விஜய் படத்தை கூட்டு போய் நம்ம வந்து காட்டுறோம். அதுக்காக விஜய் என்ன பண்ணாலும் ஆதரிக்கணுன்ற அர்த்தம் நமக்கு வந்து கிடையாது இல்லை. ஸோ இது வந்து ரொம்ப ஆபத்தான போக்கா நம்ம வந்து பார்க்குறோம். வெகுஜன மக்கள் வந்து இப்பயாவது புரிஞ்சுக்கணும், அரசியல் வேறு, சினிமா வேறு. உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைனா இந்த திராவிட கட்சிகள் தான் முன்னாடி வந்து நிற்கும். அது எஸ்பெஷலி வந்து திமுக தான் அரணாக வந்து நிற்குது. இன்னைக்கு வந்து இவ்வளோ தூரம் மக்கள் இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி நிற்கிறாங்கன்னா, என்னை தாண்டி தமிழகத்தில் வந்து நீ தொடரான்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு. பிஜேபிக்கு சவால் விடுறாரு, மத்திய அரசாங்கத்துக்கு சவால் விடுறாரு. மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு விஜய்க்கு தெரியுமா? எதுவுமே தெரியும். அவர் வந்து ஒரு பக்கம் நீட் சென்டரை ஆரம்பிச்சு நடத்திக்கிட்டு இருக்காருங்க. யோசிச்சு பாருங்க விஜய் எவ்வளோ ஆபத்தானவர்னு நம்ம இதுல இருந்து வந்து புரிஞ்சுக்கணும். நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உள்ளபடியே அதுல வேதனை இருக்கு. நான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு அவரை கூப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அனிதாவோட மரணத்துக்கு வந்து நீதி வேணும்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்டு போனோம். அதே அந்த நீட்டுன்ற கொடிய அரக்கன் இங்க வந்து பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து தான் இந்த நீட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுல இறந்து போன அனிதாவுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் கிடைக்குமா? மற்ற பிற தங்கைகள், இந்த மாதிரி தம்பிகள் தங்கைகள் யாரும் வந்து இறந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதுக்கு போராடணும். அதுக்காக தான் விஜயை நாங்கள் கூட்டுப்போம். அதே விஜய் சொல்றாரு நீட் மட்டும் தான் படிப்பான்னு ஒரு பக்கம் சொல்லும் போதே நமக்கு டவுட்டா இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 20 கோடி ரூபாய் நீட் சென்டருக்கு வந்து பணம் கொடுத்துருக்காரு. ஏன் பணம் வந்து நீங்க அதுல பாக்குறீங்க? அதுதான் நீங்க பார்க்கணும். ஒரு நிலைப்பாடுல நில்லுங்க. நீட் வேணான்னு சொல்றது நம்ம விலக்கு தான் கேட்கிறோம். எங்களுக்கு வந்து நீட் வேண்டாம். ஏற்கனவே என்ன இங்க வந்து நிலை இருந்ததோ தமிழகத்துல தான் அதிகப்படியான மருத்துவர்கள் வந்து போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து தமிழக மக்களை வந்து இன்னைக்கு தமிழக இளைஞர்கள் வந்து போக முடியல. உங்களுக்கு நீட்டை வந்து பாஸ் பண்ண முடியல அவங்க. அதனாலும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன், அதுக்கப்புறம் நிறைய வந்து திட்டங்கள் மூலமா இன்னைக்கு கிட்டத்தட்ட 46 பேர் வந்து உள்ள வந்து போயிருக்காங்க. அது வந்து ஐஏஎஸ்ல இருந்து உங்களுக்கு ஐபிஎஸ்ல இருந்து எல்லாருமே வந்து உள்ள போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வேலைகள் இங்கே வந்து தமிழகத்தில் வந்து கல்வி சார்ந்த வேலைகள் வந்து போகுது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பக்கம் நீட்டை நீ எதிர்க்கிற மாதிரி இங்கே ஒரு வேஷம் போட்டுட்டு, இன்னொரு பக்கம் நீட் கோச்சிங் சென்டர்லேயே நீ பார்ட்னராக இருக்க 20 கோடி ரூபா நீங்கள் வந்து அதில் முதலீடு பண்ணுறீங்கன்னா அப்போ எவ்வளோ ஆபத்தானவர் விஜய்ன்றதுக்காக நம்ம அதை சொல்கிறோம். நிறைய தகவல்களை பயந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.